சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது மற்றும் கரூரில் அன்புநாதன் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். 570 கோடி ரூபாய் உள்ள 3 கண்டெய்னர் லாரிகள் அது செக் போஸ்டில் தேர்தல் கமிஷனர் தேர்தலுடைய அதிகாரிகளால் நிறுத்தப்பட்ட போது அது நிறுத்தப்படாமல் ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் விரட்டி சென்று அதை தடுத்து நிறுத்தி பிடித்திருக்கிறார்கள். 18 மணி நேரம் கழித்துதான் ஸ்டேட் பேங்குடைய எஸ்பிஐ உடைய பணம் என்று சொல்லப்பட்டது. ஆக காவல்துறையோடு அனுமதி பெற்றதற்கு பிறகு தான் இவ்வளவு பெரிய தொகையை யாராக இருந்தாலும் எடுத்துச் செல்ல முடியும். அது வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு போகிறது என்று சொன்னால் அதற்குரிய அத்தாட்சிகள், அதற்குரிய அனுமதிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக எடுத்துச் சென்றிருக்க முடியாது. ஆகவே அதுவும் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் யாருடைய பணம், இந்த பணத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற செய்தி பரவி கொண்டிருக்கிறது. எனவே அது குறித்தும் முறையான விசாரணை நடத்த வேண்டும், அதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற நிலையை எடுத்துச் சொல்வதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அவர்கள் எங்களை பேச விடலை. தொடர்ந்து வெளிநடப்பு செய்த காங்கிரஸ் கட்சியினர் திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்தது தொடர்பாக பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். எந்த விதிகளின்படி நீங்கள் தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடியதை விவாதிக்க கூடாது என்று கேட்டதற்கு எந்த விதியையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை, எந்த சட்டத்தையும் அவர்களால் காண்பிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் இவ்வாறு வெளியே அனுப்புவது மிக தவறு, அதனால் நாங்களும் வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். பல வாரியாக கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதை செவி சாய்க்காதன் காரணமாக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் அதிமுகவை தவிர்த்து திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற 3 கட்சிகளும் இறுதியாக வெளிநடப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்று ஏற்பட்டது. இந்த நிலை தொடரக்கூடாது. எதிர்க்கட்சிகளுக்கு முழுமையான அங்கீகாரம் கொடுத்து அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவையை நடத்தினால்தான் 5 ஆண்டு காலத்திலே ஜனநாயக மரபுகளோடு நல்ல பல காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் இங்கே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்.